பிதாவாகிய தேவனோடும் குமாரனோடும் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்பது என்ற பாடத்தில் இது மூன்றாவது பகுதியாக பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த பாடத்திலே இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றினால், சுயமாய் பேசாதிருந்தால், அனுப்பினவரின் மகிமையை தேடினால், இயேசு பிதாவிடத்தில் கண்டதை எப்படி செய்தாரோ சொன்னாரோ அதே போல கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடியை நாம் பின்பற்றினால், அப்போஸ்தலருடைய மாதிரி ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடியில் நடந்தது போல நடந்தால் ஐக்கியம் வரும் என்பதை பார்த்தோம். கலப்பாய் பேசாதிருந்தால், துப்புரவாக பேசினால் ஐக்கியம் இருக்கும். கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியம் இருக்கிறதா என்பதை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம். இதிலே நாம் மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் தொடர்ந்து அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்று நினைக்காமல், ஐக்கியம் கொள்ள வழிகளை பின்பற்றி, குமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, அப்போஸ்தலருடைய மாதிரியை பின்பற்றி, அவர்கள் எப்படி பேசினார்களோ, எப்படி போதித்தார்களோ, எந்த பாடுகள் பட்டார்களோ அதே பாடுகளில் நாம் சென்றால் நமக்கு ஐக்கியம் இருக்கும். இந்த மூன்றாவது பாகத்திலே இந்த ஒன்றாயிருப்பதிலும் ஐக்கியமாயிருப்பதிலும் இயேசுவினுடைய ஜெபம் என்னவாயிருந்தது? பெரும்பாலும் நாம் ஜெபிப்பதிலே குறைவாய் இருக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். சிலர் நீங்கள் ஜெபிக்கலாம், தேவன் உங்களுக்கு நன்மை செய்வாராக. ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் பாவத்தை மேற்கொள்வதற்கு கூட நாம் ஜெபிக்கணும். பாவம் என்றால் கொலை செய்வது, திருடுவது, ஏமாற்றுவது, விபசாரம் பண்ணுவது, இது மட்டும்தான் பாவம் இல்லை. பிரமாணங்களை மீறுவது பாவம். நன்மையானவற்றை போதிக்காமல் தீமையை போதிப்பது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். தீய நோக்கம் பாவம். தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து, குமாரனுடைய அடிச்சுவடை தவிர்த்து நாம் வேறொன்றை பின்பற்றுகிற பொழுது நாம் விசுவாசத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறோம். தீய நோக்கமாக அது இருக்கிறது. அப்போ நாம ஒன்றாய் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் இருப்பதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். யோவான் 17ஆம் அதிகாரம் 20-21 நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை பாருங்கள். அவர்களுக்கு அவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தது மாத்திரமல்லாம, அந்த வார்த்தை யாருக்கு அவர்கள் போதிக்கிறார்களோ, அதாவது இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக, அவர்களை விசுவாசிக்கத்தக்கதாக அல்ல, இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக அவர் வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டுதல் எப்படி இருக்கிறது? எப்படி இருந்தால் ஒன்றாய் இருக்க முடியும்? அதுக்கு ஒரு ஒப்புமை தர்றார். என்ன ஒப்புமை தர்றார்னா, நீர் என்னிலேயும், அதாவது பிதாவாகிய தேவன் என்னிலேயும் நான் இயேசு உம்மிலேயும் இருக்கிறது போல. எப்படி இப்படி இருந்தாங்க?
நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா முன்னவே பேசிட்டோம். இயேசு பிதா என்ன சொன்னாரோ, பிதா என்ன செய்தாரோ அதை மட்டுமே செய்தார். அதை தவிர இது எந்த வகையில உங்களுக்கு பொருந்தும்? இயேசு ஏதாவது பிதாவுக்கு சொல்லிக் கொடுத்தது மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா? இயேசுவுக்கு பிதா கீழ்ப்படிந்தது மாதிரி பார்த்திருக்கீங்களா? அதாவது பிதாவானவர் என்ன செய்தாரோ, பிதாவானவர் என்ன சொன்னாரோ, பிதாவானவர் என்ன பேசினாரோ அதே தவிர தாமா ஒன்னும் செய்யல. இதை தவிர வேற எப்படி அவங்க உண்மையிலேயும் எண்ணிலேயும் இருக்க முடியும்? சமம் என்று எங்கேயாவது இருக்கிறதா? ரூபத்தில் வேணா ஒரே மாதிரி இருந்திருக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் பார்த்தபடி. ஆனால் அதிகாரத்தில் அப்படி இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை கொடுத்த வகையில் அப்படி இருக்கிறதா? இதெல்லாம் முன்னமே நாம் பேசிட்டோம். ஐக்கியம் இருப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் இயேசுவை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரோ அதை நாம் உயர்த்துவோம். பிதாவானவர் இயேசுவை எந்த ஸ்தானத்தில் கீழே வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே பேசுவோம். கீழ்பட்டிருப்பார், குமாரனும் பிதாவுக்கு கீழ்பட்டிருப்பார் என்று 1 Corinthians 15 பேசும் பொழுது அவர் மேற்பட்டிருப்பார் என்று நீங்க எப்படி நீங்களும் நானும் பேசினா ஐக்கியம் எப்படி வரும்? ஒன்று என்று பேசும்போது எப்படி ஐக்கியம் வரும்? ஒருவர் என்று பேசும்போது எப்படி ஐக்கியம் வரும்? பாருங்கள். அப்படியானால் ஐக்கியம் வருவதற்கான வழிகள் என்ன சொன்னா, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். நீங்க ஒன்று என்பதை ஒருவர் என்று இந்த வசனத்தில் சம்பந்தப்படுத்தினீங்கன்னா ஒரே நபர் தான் இந்த 3ஆக பிரிந்து வந்தார் என்று சம்பந்தப்படுத்தினீங்கன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த 12 பேரும் அப்படிதான் நீங்க சம்பந்தப்படுத்தணும். அதை நீங்க பிரிக்க முடியாது. பிறகு சொல்றார், நாம் 22ஆம் வசனத்தில் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அந்த மாதிரி அவங்க எங்கிருந்து பின்பற்றணும்? பிதாவிடத்திலே குமாரன் எப்படி ஒன்றாய் இருக்கிறாங்களோ, எந்த அர்த்தத்தில் ஒன்றாய் இருக்காங்களோ அதே அர்த்தத்தில் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி பிதாவானவர் இயேசுவுக்கு தந்த மகிமையை அவங்களுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்றார். இயேசு அவரா பெற்றுக்கொண்டாரா, பிதாவானவர் தந்தாரா? இல்ல அவர்கிட்ட இருந்துச்சா, இல்ல இன்னொருவர் கொடுத்தாரா? பாருங்க, கொடுத்தார் என்று சொல்வது தந்தார் என்று சொல்வது உங்களுக்கு கேவலமா இருக்கா? தந்தார் என்று சொல்வதும் பெற்றுக்கொண்டேன் சொல்வதும் அனுப்பினார் என்று சொல்வதும் அவர் சொல்லுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, இயேசுவானவர் சகல அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லும் போது நம்ம சந்தோஷமா இருக்குமா? இருக்கும். எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்று சொல்வதில் என்ன பிரச்சனை? பிறகு ஒரு ஜெபிக்கிறாரு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அதாவது பிதாவானவர் இயேசுவில் எப்படி அவரை அனுப்பினது அன்பாய் இருக்கிறது, அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்படி இருந்தா நமக்கு ஒற்றுமை, ஐக்கியம், ஒருமைப்பாடு, ஒரே பாதை இருக்குமா? தேவனுக்கு ரொம்ப விருப்பம். இன்னைக்குதான் அந்த ஜெபமே இருக்கிறது. நாம் இப்படி செபிக்கிறோமா, இல்ல நபர் ஒன்றுக்கு ஒரு கருத்தை உடையவர்களாக இருப்பதற்கு நாம் செபிக்கிறோமா? ஒரு வீடு மத்திய 12 தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் என்ன ஆகும்? பாழாய்ப்படும். ராஜ்யமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அது என்ன ஆயிடும்? பாழாய் போகும், இடிந்து போகும். இப்ப தேவனுடைய சபையானது ஒரு கட்டமைப்பில் இருக்கிறது. பிதாவானவர் கட்டின கிறிஸ்து மூலமாய் செய்த வேலையில் அது இருக்கிறது. அது எப்படி நடந்திருக்கிறது என்பதை அவர் விவரிக்கிறார். மூலக்காரணர் யார்? இயேசுவா, பிதாவா? மூலக்காரணர்னா என்ன? அங்கிருந்து ஆரம்பிக்கும். பாருங்க, நான் ஆரம்பிக்கும் போது நான் மூலக்காரணரா? இன்னொருவரை எடுத்து ஆரம்பிக்கிறேன், நான் இல்லை.
இயேசு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலும் பூமியில யாருடையது? பிதாவினுடையது. இப்ப மூலக்காரனர் யாரு? அவர்தான். இயேசுவை கொண்டு உண்டாக்கினார்னா, இயேசு மூலமாய் உண்டாக்கினார் என்றால் மூலக்காரனர் யாரு? சமமா? இந்த விதமான முறைமைகளை நாம் பின்பற்றுகிற பொழுதுதான் ஐக்கியம் வரும், ஃபெல்லோஷிப். ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், இல்லைன்னா பிரிவினைகள் தான் இருக்கும். அப்படி உடைய மக்கள் தனக்கென்று ஒரு கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய சத்தியங்கள் அல்ல, தனக்கென்று ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு என்று கூட சொல்ல முடியும். தேவனுடைய வழியில் நடக்காம நமக்கென்று ஒரு கொள்கையை வைத்துக் கொள்கிற பொழுது ஒருமைப்பாடு அல்லது ஐக்கியம் குலைக்கப்படும். மனிதர்கள் எல்லாமே தேவனுக்கான வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் எஜமானுடைய வேலையை மட்டும்தான் செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ, என்ன பேசுகிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். 1 கொரிந்தியர் 3:8. மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். ஒன்றாயிருக்கிறாங்கன்னா ஒருத்தரா இருக்காங்க அர்த்தமா? இல்ல நம்ம இணைந்து வேலை செய்றோம் என்று அர்த்தமா? இல்ல ஒரே அடிச்சுவடியில் ஐக்கியமா இருக்கிறோம் என்று அர்த்தமா? கேள்வி உங்கள்கிட்ட விட்டுருவோம். கலாத்தியர் 3:28. கிறிஸ்து இயேசுவுக்குள் இவங்க எல்லாம் ஒன்றாயிருப்பது எவ்வாறு? பாருங்க, இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறாங்க. ஒரே விசுவாசத்தை உடைய அர்த்தத்தில் ஒரே அடிச்சுவடை கொண்டிருக்கிறார்கள், ஒருமைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள், ஒரே ஆவியாக ஒரு மனமாக நடக்கிறார்கள். யாராரு? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒன்றாயிருப்பதற்கான ரீசன் சொல்றாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள். அது மாம்சமா அல்லது ஆவியிலா? ஆத்துமாவில ஆணு பெண்ணு அப்படி இருக்கா? உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனை இருக்கா? ஒன்றா இருக்கிறோம்னா எந்த அர்த்தத்தில் ஒன்றா இருக்கிறோம்? சபையில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் விதிமுறை எங்கே இருக்கிறது? பெண்கள் என்ன செய்யணும், ஆண்கள் என்ன செய்யணும், தேவன் சொல்லியிருக்காரு. ஒன்றா இருக்கிறோம்னா வேறுபாடு இருக்கிறது. ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருதா? வருது. சரீரத்தில் வேறுபடுத்தி பார்க்கிறாரு தவிர ஆவியில வேறுபடுத்தி பார்க்கிறாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேறுபடுத்தி பார்க்கிறாரா? அப்படி அவர் சொல்லலை. எங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படிங்கிறது எங்கே என்ன சொல்லுது? அது சரீரத்தில் வேறுபாட்டை சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேறுபாட்டை சொல்லவில்லை. ஒன்றாய் இருக்கிறீர்கள். இருதரத்தாரும் ஒருவராக்கினது எப்படி? எபேசியர் 2:14. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கினா, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்னன்னா பகையாகவும் பிரிவினையாகவும் இருந்த சூழ்நிலை இருக்கிறது. இது இல்லாம ஒன்றாக்கியிருக்கார். பாருங்க, ஒன்றாக்கும் போது பிரிவினை கிடையாது, பிரிவினையா இருக்கும்போது ஒன்றா இல்லை. அப்படியானால் எந்த கருத்துல ஒன்றாக்கின்னு விளங்குதா? எந்த கருத்துல கலாத்தியர் ஒன்றாக்கி என்று விளங்குதா? 1 கொரிந்தியர் 3:8 எந்த கருத்துல எல்லாரும் நீர்ப்பாய்ச்சல் நடுவன் ஒன்றாக்காண்டு விளங்குதா? இதை புரிந்து கொள்வது லகுவா? ஒருத்தரா இருக்காங்களா இல்ல ஒன்றா இருக்காங்களா? ரொம்ப சுலபமா தானே இருக்கு. எபேசியர் 2:14 இப்படிதான் சொல்றாரு. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இயேசு கிறிஸ்து இருதரத்தாரையும், அதாவது யூதன் புறஜாதியான், புறஜாதியாருக்கு அன்று பிரமாணம் இல்லை,
இந்த யூதர்களோடு அவர்கள் இணைக்க முடியாமல் இருந்தார்கள். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவராகிய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தை தகர்த்தார். இன்றைக்கு சில மக்கள் அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி தகர்த்திருக்க முடியும் அப்படின்னா, இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. எப்படி ஒன்றாக்கி? பகையிலிருந்து பிரிவினையிலிருந்து ஒன்றாக்கி. சில வார்த்தை எல்லாம் விளங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம விளங்கினாலும் விளங்காட்டாலும் தேவனுடைய கருத்தில் அது அப்படிதான் இருக்கிறது. உணர்ந்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் கிறிஸ்து மூலமா நம்ம கேட்கணும். எனக்கு எவ்வளவு கல்வி ஞானம் இருக்கு, எவ்வளவு உலகத்தின் படிப்பு இருக்கிறது, உலகத்தின் யுக்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்க எவ்வளவு மேன்மையாக உலகத்தில் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர்கள் இதை உணர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்தா தான் உணர்ந்து கொள்ள முடியும். சில வார்த்தைகள் நமக்கு புரியாவிட்டாலும் அது சத்தியமான தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதா இல்லாம போயிடுமா? உதாரணமாக மத்தேயு 19:5-6 பாருங்கள். ஐக்கியம் என்று வருவதற்கு தேவனுடைய வார்த்தையை முதலாவது இருக்கிற வார்த்தையை ஆமா இல்ல என்று சொல்ல கத்துக்கணும். அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, அது அங்க இருக்கா இல்லையா? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார் என்று சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறவன். ரெண்டு பேரும் தனித்தனி மாம்சமா இருக்காங்க. தனித்தனி வயிறு இருக்கிறது, தனித்தனி பசி இருக்கிறது, தனித்தனி சிந்தனை இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பாங்கன்னு சொல்றது விளங்குதா? அர்த்தம் கொடுக்குதா? சிலருக்கு விளங்கலாம், சிலருக்கு விளங்காம போகலாம். ஆனாலும் விளங்கலைன்னாலும் இசை ஒரே மாம்சமா இருப்பாங்கிறது உண்மையா? உண்மை இல்லையா? எப்படி இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க? அதே பதில், இசைந்து இருக்கும் போது. இசைவு இல்லாம நீங்க ஒரு மனம் இல்லாம எப்படி ஒரே மாம்சமா அங்கே இருப்பாங்க? கேள்வி. சில வார்த்தைகள் நமக்கு புரியாவிட்டாலும் அது சத்தியமான தேவனுடைய வார்த்தையாயும் நிரூபிக்கப்பட்ட சத்தியமாக அது இருக்கிறது. மனைவியோட ஒரே சரீரமாய் மாத்திரமல்ல, வேசியோடைய ஒரே சரீரமாய் இருந்தான் என்பது எப்படி? 1 கொரிந்தியர் 6:16. எதுக்காக பேசுறோம்னா, சில வார்த்தை, எல்லா வார்த்தையும் நான் புரிஞ்சாதே நம்புவேன்னா சில வார்த்தை புரியாது. இருக்கிறதே ஆமா என்று ஒத்துக்கொள்றோமா, அதுவே ஐக்கியம் கொடுக்கும். இல்லை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அந்த வார்த்தை ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கா? அதை ஒத்துக்கொள்வது எனக்கு கஷ்டமா? பாருங்க, அதை ஒத்துக்கொள்ளவே சில மக்கள் ஆமான்னு சொல்லவே மாட்டாங்க. அது இது பாருங்க, வேசியோடு சேர்ந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? மனைவியோடு எப்போ ஒரே சரீரமா இருக்கிறோம்? இசைந்து இருக்கும் போது. வேசியோடு எப்போ ஒரே சரீரமாகிறோம்? இசைந்து இருக்கும் போது. இசைந்துன்னா விளங்குதா? விளங்கலைன்னா இன்னொன்னு சொல்லுவோமே, அவரே சொல்லித்தர்றார். 17ஆம் வசனம். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே மாம்சமா இருக்கான். ஏன் சொல்ல? ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாருங்க, மனைவியோடு இசைந்து இருக்கும் போது ஒரே சரீரம் சொல்றாரு, வேசியோடு இசைந்து இருக்கும் போதும் ஒரே சரீரம்ன்றாரு. ஆனா கர்த்தரோடு இசைந்து இருக்கும் போது ஒரே சரீரம் சொல்ல, அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். எல்லாம் விளங்கிடுச்சா? கர்த்தரோடு ஒரே ஆவியாய் இருப்பது எவ்வாறு? வேசியோடு எப்படியோ அப்படியே கர்த்தரோடு இருப்பது. அப்படிதான் சொல்றாரு. இசைந்திருத்தல் என்ற அர்த்தத்தில். அது மாம்சம், இது ஆவி. உதாரணமா ஒன்னு சொல்லுவாங்க. மத்தேயுல சொல்றாரு, லூக்ல இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம் என்றார். இது என்னுடைய ரத்தம் சொன்னார். அது சரீரமா இல்லையா? எழுத்தின்படி ஆமா. வேற என்ன விளக்கம் இருக்குங்க? அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு? அது ரத்தமா இல்லையா? அது மாதிரியா அதுவா? அது போலவா அதுவா? மாறுகிறதா அதுவா?
தேவனுடைய வார்த்தையை மாற்றுவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இயேசுவே சொல்லுகிறார், அவரே உயிரோடு இருக்கிறார். போய் சொன்னாரா? இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். நாம் என்ன சொல்லுவோம்? விளங்குதா? நீங்க விளங்குனாலும் நமக்கு விளங்காட்டாலும் அந்த வார்த்தை ஆமாவா இல்லையா? அதுக்கு சொற்பொருள் தேடி எப்படி சரீரமா இருந்துச்சு, எப்படி நம்ம இசைந்திருக்கோம் அப்படிலாம் தேடுறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் புத்தியை தந்தாலொழிய புரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய கல்வி ஞானம் புரிந்தாது. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. ஏன் மறைச்சாரு? ஞானிகளும் கல்விமான்களா அதை யோசிச்சபடினாலதான் மறைச்சார். பாலகராக இருந்து அவரையே மறைக்கிறாரு. இப்ப தேவனுடைய வார்த்தையோடு அவரோடு ஐக்கியமா இருக்கணும்னா அவருடைய என்ன சொல்றாரோ அதை நம்மளே ஒத்துக்கொள்ளணும், அதோட நடக்கணும். இல்ல எனக்கு விலங்குல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விலங்குல வார்த்தை இருக்கா இல்லையா? இதோட ரத்தம் சொல்றாரு. ஐயோ, யூதர் என்ன சொன்னாங்க? யோவான் 6ல் ரத்தம்மா மாம்சம்மா எப்படி சாப்பிடுறது? விளங்குச்சா? விளங்குல. அவங்க கடினம் சொன்னாங்களா? ஆமா. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நீங்களும் நானும் சொன்னோம்னா என்ன ஆகும்? விலகிட்டோம்னு அர்த்தம், இடறி போனோம்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது நாம் அப்படியே சொல்லுவோம். அதை மாற்றுவதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவருக்கு விளங்கிருச்சுல, அவர் சொல்றாருல, நமக்கே வழங்கல. கேட்கணும், தாழ்த்தணும். எபேசியர் 5:30 சொல்றாரு, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும். என்னது? இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இங்க இருக்கா? இல்ல. என்ன சரீரம் அது? அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது பூமிக்குரியதா அல்லது ஆவிக்குரியதா? காணக்கூடிய அத்தனை காரியங்களும் என்னாகும்? ஒளிந்து போகும். ஆனா என்ன சொல்றாரு? இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? எனக்கு விலங்குல நான் அது ஆமான்னு சொல்ல மாட்டேன். சொல்ல என்ன போங்க. அவர் சொல்றாரு, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் சொல்றாரு. நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒரு கேள்வி கேட்டோம், அதை முடிவுக்கு வந்துடுவோம். தேவனோடும் குமாரனோடும் ஒருவரோட ஒரு ஐக்கியமா இருக்கணும்னா அவர் என்ன சொல்றாரோ நாம் அதை ஒப்புக்கொள்ளணும். எனக்கு சில நேரங்களில் விளங்கும், சில நேரங்களில் விளங்காது. சில வார்த்தைகள் புரியும், சில வார்த்தை புரியாது. புரியுக்கான எனக்கு இல்லைன்னு அர்த்தமா? நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன். புரிந்ததை பின்பற்றுகிறேன், புரியாதே அவனுக்கு தரும்போது புரிந்து கொள்கிறேன். அவ்வளவு. எதிர்க்கிறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவனுடைய மாம்சத்தை நான் எப்படி புசிப்பது? என்ன அதிகாரங்க இருக்கு? அவர் சொல்றாரு, எப்படி புசிப்பதுன்னு எப்படி கேட்க முடியும்? அவர் சொல்றது ஆமாண்டு ஏத்துக்கிறத விட எப்படின்னா எப்படி நான் எதுக்குறேன்னா, பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பேதுருவை பார்த்து அங்கே ஒரு தேவன் அங்கே ஒரு காட்சி சொன்னாரு. பேதுருவே அடித்து புசிந்தார். ஒரு காலம் நான் சாப்பிட மாட்டேன். சந்தேகப்படாமல் புசிந்தார். ஆனால் 3 முறை சொல்லிட்டு கூடி எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருக்கு விளங்குதோ விளங்கலையோ, அவர் ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? நாம கேட்கணும். ரகசியங்களுக்காக தேவன்கிட்ட கேட்கணும், தாழ்த்தணும். என்னுடைய புரிந்து கொள்ளுதலை விட்டுவிட்டு அவருடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நான் கேட்கணும். என்னுடைய சுய நினைவை விட்டுவிட்டு அவருடைய நினைவுக்காக நான் கேட்கணும். என்னுடைய வழிகளை விட்டுவிட்டு அவருடைய வழிகளுக்காக நான் தாழ்த்தணும். அப்பதான் கிடைக்கும். இல்லைன்னா கடிந்து கொள்ளப்படுவோம். அப்படியானால் எனக்கு தேவனுடைய வார்த்தை விளங்கினாலும் புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் உடைய வார்த்தையில் இருக்கிறதா? எலும்புகளுக்கும் சரீரத்திற்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்றால் நான் எங்க இருக்கிறேன்? நான் தனியா இருக்கேனே,
நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நீங்க இல்லாம இருக்கலாம். அவர் சொல்றார் இருக்கிறோம் என்று சொல்றார். நாம் எந்த கருத்தில் பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறாங்க, ஒருவராயிருந்தால் ஒரே சமமா இருந்தா இயேசுவை விட பெரியவரா யார் இருக்க முடியும்? யோவான் 10:29-30. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் 30ஆம் வசனம் சொல்றார். அவைகளை எனக்கு தந்த ஒன்று. முதலாவது தந்தது யாரு? பிதா. சமமா? பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார், சமமா? அவைகளை என் பிதான் சொல்றார், சமமா? ஒருவனாலும் கூடாது. யோவான். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன். யாரால? பிதாவினால். சமமா? எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறிகிறீர்கள்? இப்போ தேவனுடைய வார்த்தை என்னுடைய நினைவின்படி நான் புரிந்து கொள்ள தேடினால் அது சாத்தியமா? இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நாம் புரிந்து கொள்வோம், கேட்போம், தாழ்த்துவோம். அப்பொழுதுதான் நமக்கு ஐக்கியம் கிடைக்கும். அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணி 1 கொரிந்தியர் 11:24-25, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது நமக்கு முழுமையாக விளங்கிவிட்டதா? ஆனால் கடைபிடிக்கிறோமா? ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க மாறுகிறது, ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க அது போலன்றாங்க, இன்னொரு கூட்டத்தார் சொல்றாங்க அதுக்கு மாதிரியாக சொல்றாங்க. ஏன்னா நான் அப்பத்தை கையில் வச்சிருக்கேன், சரீரம் எப்படி செபிக்கிறது எனக்கு குழப்பமா இருக்கு. ஆனா இயேசு கையில் வச்சிருந்தாரு, அவர் சொன்னாரு இது என்னுடைய சரீரம் சொன்னார், இது என்னுடைய ரத்தம் சொன்னார். அவர் சொல்றது நான் சொல்றது எனக்கு விளங்கலைங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்? ஐக்கியம் இருக்குமா? எப்படி ஐக்கியம் இருக்கும்? ஐக்கியத்தை நாட வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேசுகிறாரோ அப்படியே பேசுவோம். அவர் என்ன போதிக்கிறாரோ அப்படியே பேசுவோம். உணர்ந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் பேசுவோம். உணர்ந்து கொள்வதற்காக கேட்போம், தாழ்த்துவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல அப்போஸ்தலரும் ஒன்றாய் இருக்கும்படி ஜெபித்தார். ஒருமைப்பாட்டில் தேறியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சுயமாய் செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அவருடைய பண்ணையில் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்ய எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தாரும். எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒரே பாதையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வரும்பொழுது நாங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறோம். பிரிவினையை தகர்த்தார், ஒன்றாக்கினார். பிதாவே, நாங்கள் அவ்வாறு உணர்ந்து கொள்ள தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலை தாரும். உடைய மேன்மையான வழிகளை, வெளிப்படுத்தப்பட்ட வழிகளை எங்களுக்கு உணர்த்துவித்தரலும். ஒவ்வொரு காரியத்துக்கும் உம்மிடத்தில் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். பாவம் செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.